ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுவாவசுவருடத்தின் மார்கழி மாதம். நீளா துங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரச்சனிகலிதம் யபலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திரு பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இந்த மார்கழி மாதத்தின் பாவை நோன்பை நோற்று வரும் இந்தினங்களில் இந்த மார்கழி மாதத்தின் 15வது தினமான இன்று நாம் காணவிருக்கும் திருப்பாவையின் பாசுரம் எல்லே இளங்கிளியே. இது திருப்பாவையின் 15வது பாசுரம். முதலில் பாசுரத்தை பார்ப்போம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தனது தோழிகளை எழுப்பி வரும் வகையில் கடைசி தோழியை எழுப்ப வருகிறாள். இது ஒரு உரையாடல் பாணியில் அமைந்த பாசுரம். அவள் அந்த கடைசி தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள். எல்லே இளங்கிளியே, கிளியை போன்ற நன்றாக பாடும் திறனுடைய பேசும் திறனுடைய என்னுடைய தோழியே இன்னுமா உறங்குகிறாய் என்று கேட்கிறாள். அடுத்த வரி அந்த தோழியின் பதில். சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன். நீங்கள் என்னை டிஸ்டர்ப் செய்யும் வகையில் கூப்பிடாதீர்கள் தோழிகளே, நானே வருகிறேன் என்று அந்த தோழி சொல்லுகிறாள். சில் என்று அழையேன் மீன் நங்கை மீர், அவளை கூச்சலிட்டு அழைக்காதீர்கள், நானே வருகிறேன் என்று சொல்கிறாள் அந்த தோழி. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லை உன் கட்டுரைகள் என்றால், பெண்ணே நீ பேசும் கட்டுக்கதைகளை நாங்கள் எப்பொழுதோ நன்றாக அறிவோம். நீ நன்றாக வாய் பேசுவாய், அது எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லுகிறார் ஆண்டாளும் தோழிகளும். அதற்கு அந்த தோழி வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்று மறுமொழி கூறுகிறாள். அதாவது முதலில் அவள் ஆண்டாளையும் தோழியரையும் குற்றம் சுமத்துகிறாள். வல்லீர்களா, என்னை பார்த்தா வள்ளி என்று சொன்னீர்கள், நீங்களே வல்லீர்கள் என்று சொன்னவள் பின்பு அவர்களை பழி போடுவதை விட நானே அந்த பழியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நானே தான் ஆயிடுக என்று கூறுகிறாள். பிறகு ஆண்டாள் சொல்லுகிறாள், ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. ஆண்டாள் சொல்கிறாள், சரி அதெல்லாம் போகட்டும், உனக்கு வேறு என்ன வேலை? எங்களுடன் நோன்பு நோக்க எங்களுடன் கலந்து கொள்வதை தவிர வேறு என்ன வேலை? அதை தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது என்று கேட்கிறாள். அதற்கு அந்த தோழி சொல்கிறார், எல்லோரும் போந்தாரோ, எல்லோரும் வந்து விட்டார்களா? அதற்கு ஆண்டாள் சொல்கிறார், போந்தார் போந்து எண்ணிக்கொள். எல்லோரும் வந்து விட்டார்கள், நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள். எதற்காக? வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பாவாய். எல்லோரையும் நீ வந்து எண்ணி பார்த்து எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகு எங்களுடன் சேர்ந்து வல்லானை கொன்றானை, வல்ல யானையை, குவளையாபீடம் என்ற யானையை கொன்ற கண்ணனை, மாற்றாரை மாற்றழிக்க, மாற்றார் என்றால் மாற்று கருத்துடைய செருக்கு பிடித்த எதிரிகளை மாற்றழிக்க கூடிய திறம் படைத்த வல்லன்
அவன் கண்ணன். அவனை, மாயனை, அவனை பற்றி புகழ்ந்து பாட எங்களோடு வந்து ஐக்கியமாகிவிடு என்று ஆண்டாள் தோழியை அழைக்கும் இந்த பாசுரம். அந்த பாசுரத்தின் வரிகளை மீண்டும் ஒருமுறை காண்போம். முதல் வரி ஆண்டாள் கூறுவது, அதற்கு அடுத்த வரி தோழி கூறும் பதிலாக அமைகிறது இந்த பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் என்பாவாய். ஆண்டாள் இந்த பாசுரங்களை பாடியே கண்ணனின் திருவடிகளில் சரணடைந்தாள். நாமும் இந்த மார்கழி மாதத்தின் பாவை நோம்பான இத்தினங்களில் இந்த 30 பாசுரங்களையும் பாராயணம் செய்வோம். பாராயணம் செய்து கண்ணனின் திருவடிகளில் சரணடைந்திடுவோம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.